Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 43 அதிகாரம் 1 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். கர்த்தர் நமக்கு தாயும் தகப்பனுமானவர். ஒரு தாய் தேற்றுவது போல அவர் நம்மை தேற்றுகிறவர். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல இறங்குகிறார். அவர் நம்மை யாக்கோபே என்றும் இஸ்ரவேலே என்றும் பேர் சொல்லி அன்போடு அழைக்கும் போது நம்முடைய உள்ளமெல்லாம் மகிழ்ந்து களி கூறுகிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என ஒரு பெயர் வைத்தாலும் அன்பின் மிகுதியால் கூடுதலாக ஒரு செல்ல பெயரை வைத்து அழைப்பதுண்டு. 1000 பேர் சுற்றி இருந்தாலும் செல்ல பெயரிட்டு கூப்பிடுகிற பெற்றோரின் குரலை கேட்கும் போது பிள்ளைகளின் உள்ளம் மகிழ்ந்து களி கூறும். நம்முடைய எல்லா பெயர்களோடும் கர்த்தர் தரித்த நாமமும் நமக்குண்டு. நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். வேதத்திலே 5 நபர்களுடைய பெயர்களை 2 முறை கர்த்தர் கூப்பிட்டதை பார்க்கிறோம். அதில் ஒன்று ஆபிரகாம். கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். ஆபிரகாம் முற்பிதாக்களில் ஒருவர். ஆபிரகாமுக்கு முன்பாக ஆபேல், ஏனோக்கு, நோவா என்று ஏராளமான பரிசுத்தவான்கள் இருந்த போதிலும் அவர்கள் பிதாக்கள் என்று அழைக்கப்படவில்லை. ஆபிரகாமின் மேல்தான் முதல் முறை அப்படிப்பட்டதான அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. பரலோகத்திலே பிதாவாகிய தேவன் நமக்காக தன் ஒரே பேரான குமாரனை கல்வாரியிலே தியாக பலியாக கொடுக்க சித்தமானார். பரலோக பிதாவின் உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும் என்பதை அறிந்து கொள்ளும்படி பூமியில் உள்ள பிதாவை ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். உன்னுடைய ஏக சுதனாகிய ஈசாக்கை நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாமுக்கு உள்ளத்தில் வேதனையாயிருந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய விசுவாசம் இருந்தது. அப்படியே என் மகனை நான் பலியிட்டாலும் கூட மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்து தர என் தேவன் வல்லமையுள்ளவர் என்பதை அவர் விசுவாசித்தார். ஆகவே வேலைக்காரரிடம், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த தேவன் விடவில்லை. ஆகவே ஆபிரகாம் தன் மகனை மரித்தோரிலிருந்து உயிரோடு பெற்றுக்கொள்வதை போல பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, கர்த்தருக்காக எதை நீங்கள் ஒப்பு கொடுத்தாலும் அதை அவர் 1000 மடங்கு அதிகமாக ஆசிர்வதித்து உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்மெல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி? நீ என்னுடையவன் என்று அன்போடு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலே நீ என்னுடையவன் என்று தேவன் உரிமை பாராட்டி அழைப்பது உங்கள் உள்ளத்தை பரவசப்படுத்தட்டும். அநேக
அநேக பரிசுத்தவான்களை என்னுடையவன் என்று கர்த்தர் உரிமையோடு அழைக்கிறதையும், அவர்களுக்காக வழக்காடுகிறதையும், யுத்தம் செய்கிறதையும் வேதத்திலே வாசிக்கிறோம். மோசேயை அழைக்கும்போது, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்று சாட்சி கொடுத்தார். அவர் மேல் அன்பு பாராட்டினார். மோசேயை எதிர்த்து ஜனங்கள் பேசின போது அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதுபோலவே இன்று உங்களையும், மகனே, நீ என்னுடையவன் என்று அழைக்கிறார். அவர் உங்களை சிருஷ்டித்ததினாலும், அவர் உங்களுக்காக இரத்த கிரயம் செலுத்தி மீட்டதினாலும் நீங்கள் அவருடையவர்களாகிறீர்கள். அவருக்கு உங்களுடைய உள்ளத்தை முற்றிலுமாய் கொடுத்ததினால் நீங்கள் அவருடையவர்கள். அதுபோலவே தாவீதையும் என் தாசனாகிய தாவீது என்று கர்த்தர் அன்போடு அழைத்தார். வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்த தாவீதின் பக்தியை கர்த்தர் கண்டார். தாழ்மையை கண்டார். தேவன் பேரில் வைத்த அன்பை கண்டார். கர்த்தரை பசி தாகத்தோடு தேடினதை கண்டார். என் தாசனாகிய தாவீது என்று சொல்லி தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் என்று அவரை குறித்து சாட்சியும் கொடுத்தார். நீங்கள் கர்த்தருடையவர்களானால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை குறித்தும் சாட்சி கொடுப்பார். அதுபோலவே கர்த்தர் யோபுவை குறித்தும் கூட என்னுடையவன் என்று உரிமை பாராட்டி சாத்தானிடம் பேசுகிறதை காணலாம். என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்றார். நீங்கள் கர்த்தருடைய சொத்தும் சுதந்திரமுமாய் இருக்கிறீர்கள். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உன்னத பாட்டிலே அவர் மணவாட்டியை நீ என்னுடையவள் என்று அழகாக சொல்லி அழைக்கிறதை பார்க்கிறோம். என் பிரியமே, என் ரூபவதியே, என் புறாவே, என் மணவாளியே என்று பல வார்த்தைகளால் அன்போடு அழைக்கிறார். நீ என்னுடையவள் என்று சொல்லுகிற அவர் அவருடைய நாமத்தினாலே உங்களை முத்திரையிட்டும் இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே உங்களை மீட்டிருக்கிறார். அவருடைய அபிஷேக தைலத்தினாலே நிரம்பி வழியும்படி அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் அவருடையவர்களா இருக்கிறீர்களா? என் நேசரே, நீர் என்னுடையவர், நான் உம்முடையவன், உமக்கே சொந்தமானவன், உம்மையே பிரியப்படுத்துவேன். என் முதல் அன்பையும் முழு அன்பையும் உமக்கே செலுத்துவேன் என்று சொல்லி உங்களை பிரதிஷ்டை செய்திருக்கிறீர்களா? ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிய செய்தமைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் என் தாயும் தகப்பனுமாய் இருக்கிறீர். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நீர் என்னை தேற்றுகிறீர். ஒரு தகப்பன் தன் மகன் மகளை நேசிப்பது போல நீர் என்னை நேசிக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. சிலுவையில் உம்மையே பலியாக ஒப்பு கொடுத்ததற்காக நன்றி. நான் ஒரு பாவி. உம்முடைய இரத்தத்தால் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரியும். நீ என்னுடையவள் என்று கூறும் உம் அன்பின் வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. என் நேசரே, நீர் என்னுடையவர், நான் உம்முடையவள், உமக்கே சொந்தமானவள். இன்று முதல் நான் உம்மையே பிரியப்படுத்துவேன். என் முதல் அன்பையும் முழு அன்பையும் உமக்கே செலுத்துவேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.